வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி உங்களுக்கு ஆல்மண்ட்ஸ், அவகாடோ, பனானா ஸ்மூதி ரெசிபி ஒரு மில்க் ஷேக் ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேன். ரொம்ப சிம்பிள். அவகாடோவை வந்து நல்லா கழுவிட்டு பாதியாக நறுக்கிக்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த கத்தி வச்சு அந்த கொட்டையை வந்து நம்ம நீக்கி எடுத்துடணும். ஸ்பூன் வச்சு இந்த அவகாடோவை நல்லா வழிச்சு எடுத்தோம்னா அது வந்துடும். அது பட்டர் மாதிரி இருக்கும். அது வழித்து நம்ம ஒரு தட்டில் சேர்த்து ஸ்லைஸ் போட்டுக்கணும். ஏன்னா நம்மளுக்கு வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி நம்ம மிக்சியில் சேர்த்தா அது வழுவழுப்பாக அரைச்சிடும். இது பேர் வந்து பட்டர் ஃப்ரூட் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக அவகாடோனே சொல்ல மாட்டாங்க முன்னெல்லாம். இப்போ வந்து அவகாடோவை நீங்கள் நறுக்குன உடனே நீங்கள் வந்து இந்த ஸ்மூதி ரெசிபி செஞ்சிடணும், இல்லைனா அது வந்து கருத்து போயிடும். இப்போ வந்து அவகாடோவை நறுக்கிக்கினேன். அதே மாதிரி வாழைப்பழமும் நறுக்கி எடுத்துக்கினேன், ஏன்னா மிக்சியில் சேர்க்கணும். நம்மளுக்கு வந்து பாதாம் தேவைப்படும், பால் நல்லா சில்டு பால், பாதாம், சர்க்கரை தேவைப்படும். இப்போ வந்து மிக்சி ஜாரில் நான் வந்து பாதாம், சர்க்கரை, இந்த வாழைப்பழம், அவகாடோ ஃபஸ்ட்டு சேர்த்து வழுவழுப்பாக அரைச்சி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம பால் சேர்த்துக்கலாம். நம்ம கூடுதலாக கூட பால் சேர்த்துக்கலாம், அது நம்ம விருப்பம் தான். ஸோ வந்து நான் கொஞ்சமாக காமிச்சிருக்கேன் இந்த வீடியோக்காக. நம்ம கூடுதலாக பால் சேர்த்துக்கலாம். ஏன்னா இந்த அவகாடோ, இந்த பட்டர் ஃப்ரூட் வந்து நல்லா திக்காகவே இருக்கும். நிறைய பால் சேர்த்து அரைக்க வேண்டியது இருக்கும். இப்போ வந்து நான் பால் சேர்த்து நல்லா வழுவழுப்பாக அரைச்சிட்டு ஒரு 12 டம்ளரில் சில்டாக சர்வ் பண்ணியிருக்கேன். மேலே வந்து பொடியை நறுக்கி வச்சுருக்க பாதாம், அக்ரோட்டு, திராட்சை பழம் சேர்த்து நான் சர்வ் பண்ணியிருக்கேன். இந்த ரெசிபியில் யூஸ் பண்ணியிருக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். அவகாடோ வந்து இப்போ ரொம்ப சீப்பாக கிடைக்கிறது, எஸ்பெஷலி கேபிஎன்லாம் வாங்கி ட்ரை பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.